நமஸ்காரம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு அதிசயமான கதையைப் பற்றி பேசப் போகிறோம். அதிர்ஷ்டம் எப்போது எங்கிருந்து நம்மை தேடி வருமென்று யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு நம்ப முடியாத சம்பவம்தான் தாய்லாந்தில் ஒரு மீனவனின் வாழ்க்கையில் நடந்தது. கடலிலிருந்து 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதையல். என்ன அந்த கதை? வாங்க தெரிந்து கொள்வோம். தாய்லாந்தில் 60 வயதான ஒரு மீனவன். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பது, கடற்கரையை ஒட்டி நடப்பது எனும் சாதாரணமான வாழ்க்கை. ஒரு நாள் கடற்கரையில் நடக்கும்போது அவரது காலில் ஏதோ ஒரு பொருள் தொட்டது. முதலில் அது சாதாரணமான கல்லோ வேறெதையாவது என நினைத்தார். ஆனால் அருகில் சென்று பார்த்தபோது மண்ணும் தூசியும் பூண்ட வித்தியாசமான ஒரு பொருள், பரிசயமில்லாத ஒன்று. ஆனால் அதை தூக்க முடியாத அளவுக்கு கடுமையான எடையுடன். தன்னால் தனியாக தூக்க முடியாமல் நண்பர்களை அழைத்தார். அனைவரும் சேர்ந்து அந்த பொருளை கடற்கரையிலிருந்து எடுத்துச் சென்று பாதுகாப்பான இடத்தில் வைத்தனர். அது ஒரு சாதாரண பொருள் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இப்போது உனக்கு கேள்வி வரும், இந்த திமிங்கில வாந்தி என்ன? ஏன் இதுக்கு இந்த அளவுக்கு விலை? ஆம்பர்கிரிஸ் என்பது திமிங்கிலத்தின் ஜீரணக்கிரியையில் உருவாகும் ஒரு அபூர்வமான பொருள். இது கடலில் நீந்திக் கொண்டிருக்கும் ஆண்டுகளாக சூரிய ஒளி மற்றும் கடல் நீரின் தாக்கத்தில் மாற்றமடைந்து மிகவும் விலைமதிப்புள்ள ஒன்றாக மாறுகிறது. இதன் சிறப்பான தன்மை என்னவென்றால், மிகுந்த விலைமதிப்புள்ள பாஃப்யூம்கள் தயாரிக்க இதை பயன்படுத்துகிறார்கள். ஒரு தனித்துவமான மணமும் அந்த மணத்தை நீண்ட நேரம் தக்கவைக்கும் திறமையும் இதற்குண்டு. அதனால்தான் உலகம் முழுவதும் இது மிகுந்த தேவை கொண்டது. பிறகு மீண்டும் அந்த மீனவனின் கதைக்கு திரும்பலாம். செய்தி வெளியானதும் பல வியாபாரிகள் அவரை தேடி வந்தனர். அவர்கள் அந்த 100 கிலோ ஆம்பர்கிரிஸுக்கு வைத்த விலை 23 கோடி ரூபாய். ஒரு நிமிடத்தில் அந்த 60 வயதுடைய மனிதரின் வாழ்க்கையே மாற்றப்பட்டது. ஒரு சாதாரண மனிதனுக்கு இத்தனை பெரிய தொகையை கனவில் கூட நினைக்க முடியாது. செய்தி வைரலானதும் பலரும் அவரை தேடி வந்தனர். ஊடகங்கள், மக்கள் எல்லோரும் இந்த அதிசய கதையை கேட்க வரிசை கட்டினர். ஒரு சாதாரண நாளில், ஒரு சாதாரண நடைபயணத்தின் போது கடற்கரையில் கிடந்த ஒரு பொருள் அவரின் வாழ்க்கையை முழுமையாக தலைகீழாக மாற்றிவிட்டது. இந்த கதை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் நம்ப முடியாத சந்தர்ப்பங்கள் நம்மை நோக்கி வரலாம். சில நேரங்களில் நாம் கவனிக்காமல் விட்டுச் செல்லும் ஒரு சிறிய விஷயம் கூட நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கலாம். உனக்கு என்ன தோன்றுகிறது? இந்த கதையை கேட்டதும் என்ன உணர்ச்சி உனக்குள் தோன்றியது? இனிமேல் கடற்கரையில் நடக்கும்போது தரையில் கவனமாக பார்ப்பாயா? கமெண்டில் சொல்லுங்க. இப்படி ஒரு சிறப்பான கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிசய கதையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.